கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான காமெடி மூவி தான் கொண்டு வந்திருக்கோம். படத்தோட பேரு பரியிங் த எக்ஸ். படத்தை பத்தி சிம்பிளா சொல்லணும்னா, ஹீரோ ஹீரோனி தினமும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஹீரோ ஒரு நாள் என்ன பண்றான், ஹீரோனி சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவளை ஒரு இடத்துக்கு கூப்பிட, வந்த இடத்துல ஒரு பஸ் அடிச்சு ஹீரோனி சம்பவ இடத்துல செத்து போயிட. ஹீரோனி சும்மா வந்தாலே ஹீரோ போட்டு பொழந்து எடுப்பா. இதுல பேயா வாரா. எப்படிதான் நம்ம ஹீரோ தப்பிச்சாருன்ற கதையை தான் இந்த படத்துல நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பத்திலே, ஆண்டவா இன்னைக்கு அவன்கிட்டயே திட்டு வாங்கக்கூடாது, முக்கியமா இவகிட்ட திட்டு வாங்கக்கூடாதுன்னு சொல்லி எந்திரிச்சிட்டு வந்து பார்த்தா, வணக்கண்டி மாப்பிள்ளன்னு சொல்லி அவன் தம்பி படுத்துட்டு கிடக்குறான். டேய் நீ எப்படி இங்க உள்ள வந்த? ஐயோ அவ வேற வரக்கூடாது. டேய் தம்பி தீவட்டி தரியா எந்திரான்னு சொல்லி அவன் தம்பியை கூப்பிட, அவனை என்னன்னு டேய் சீக்கிரம் இந்த இடத்தோட கிளம்புடா, இல்லைன்னா அவன் சும்மாவே திட்டுவாடான்னு சொல்ல, அவனை யாருக்கா எதுக்காகன்னு சொல்லிட்டு அவனோட கத்திக்கிட்டு இருக்க. கரெக்டாக அவன் ஒய்ஃப் வருவாளாம். என்ன நடக்குது இங்கே, ஏது நடக்குதுன்னு சொல்லி அவன் கத்த. அவன் தம்பியை பார்த்துட்டு, இந்த தீவட்டி தடியை இங்கே என்ன பண்ணுறான், இல்லைம்மா சொல்லிட்டு அவன் அனுப்பிச்சிட்டு இருப்பான். என் தம்பி ஒரு ஜென்டில்மேனுமா, யாருக்கு பொருளுக்கு ஆசைப்பட மாட்டான். அப்போ அவன் ஏதுக்கு என்னோட கிளாத்தை எடுக்கிறான். டே மச்ச மானத்தை மறைக்க அவன் தம்பி சொல்ல, ஐயோ டே கிளம்புன்னு சொல்லிட்டு மறுபடியும் சண்டை ஆரம்பிச்சிட. ஹீரோவை எதோ சொல்லி சமாளிச்சுட்டு, இதுக்கு மேலே இங்கே இருந்தால் சரிப்பட்டு வரான்னு சொல்லிட்டு ஓடிடும் ஸ்ட்ரைட்டாக கடைக்கு போனதான். ஹீரோ எப்பயும் போல், அப்பாடா கடைக்கு வந்துட்டோம் சரின்னு பார்க்க, அந்த இடத்துக்கு ஒரு வயசானவர் வராரு. என்னப்பா எப்பயும் போல் சண்டையா? ஆமாங்க பெரியவரேன்னு சொல்லிட்டு அவர் கொண்டு வந்த ஒவ்வொரு ஐட்டத்தையும் நம்ம ஹீரோ வாங்கிட்டு இருக்கான். ஹீரோட கடை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, கிட்டத்தட்ட நம்ம இந்த சூனியக்காரி என்னெல்லாம் ஐட்டம் வச்சிருப்பாலும் அத்தனை ஐட்டம் தான் நம்ம ஹீரோ கடையில் வச்சிருப்பான். இதனால நிறைய கெஸ்ட்லாம் இங்கே வரதே இல்லை, வாங்குறதும் இல்லை. இருந்தாலும் ஹீரோ என்ன பண்ணுவான், பொருளை கொஞ்சம் வாங்கி எப்படியாச்சும் விற்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ தான் அந்த வயசானவர்கிட்ட எல்லா பொருளையும் வாங்கிட்டு காசு கொடுத்து அனுப்பிச்சதுக்கப்புறம் ஹீரோ ஒவ்வொரு பொருளாக ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்க. ஒரு பொம்மை மட்டும் பார்க்க வித்தியாசமாக இருக்குது. என்னடா இது ஈவில் ஜீனியா, பார்க்க வித்தியாசமாக இருக்குது. சரி கொஞ்சம் அழகாகவும் தெரியுதுன்னு சொல்லிட்டு இதை ஒரு இடத்துல வச்சுட்டு வைஃபை சமாதானப்படுத்தலாம்னு சொல்லி ஹீரோ ஃபோன் அடித்து கூப்பிட்றான். வந்தா ஐஃபோன், சரி ஹீரோ கிட்ட சண்டை போட்டோம் சமாதானமாக போகலான்னு சொல்லிட்டு பேச போகிறான். அவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோனி ஒரு விஷயம் இங்கே சொல்கிறா, நீ எப்பவுமே என்னை விட்டு போக மாட்டேன் தானே? ஆமாம் நான் எப்பயும் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்ல, அந்த நேரத்தில் அந்த ஜீனி பாணி பொம்மையும் லைட் எரிய அதை மட்டும் நம்ம காட்டுறாங்க. இனி என்னெல்லாம் நடக்க போதோ. அப்புறம் கட் பண்ணி அடுத்த நாள் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ எப்பயும் போல் கடையில் வேலை செஞ்சுட்டு இருக்க. ஹீரோனி ஃபோன் அடிக்கிறா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, சீக்கிரம் வீட்டுக்கு வான்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் பறக்க ஓடி வந்து வீட்டை பார்க்குறான். பச்சையா வீட்டை ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கா. பச்சையா என்னென்னமோ மாட்டி வச்சிருக்காளா, என்னம்மா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து பேசிகிட்டு இருக்க. ஹீரோனியும் சர்ப்ரைஸாக இருக்குல்ல, இதான் என்னோட சர்ப்ரைஸு, அதுக்காக அவ்வளோ தூரத்தில் ஓட வர வச்ச. சரி ஓகேண்ணே ஹீரோ, ஆமாம் இங்கே ஒரு போஸ்டர் ஓட்டியிருந்தேனே, அது எங்கே? ஓ அந்த குப்பையா, அதை தூக்கி அங்கே போட்டிருக்கேன் பாருங்க. அடி பாவி என்னடி பண்ணன்னு சொல்லிட்டு ஓடி போய் ஹீரோவும் அந்த போஸ்டர் எடுக்கிறான். அதாவது ஹீரோக்கு ரொம்ப பிடிச்ச ராக் பேண்டோட போஸ்டர் தான் அது. இது எதுக்கடி நீ எடுத்த, இது நம்ம வீடு தானே, அது எனக்கு பிடிச்சது நான் பண்ணுறது என்ன தப்பு, இதனால என்கிட்ட கேட்டிருக்கணும், என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு எப்பயும் போல் லேடிஸ் மாதிரி, லேடிஸோட வழக்கம் தானே, கண்ணீரை விட்டு அழுக ஆரம்பிச்சு சண்டை போட ஆரம்பிக்க. ஹீரோவும் ரைட்டு இங்கேருந்து ஓடிட வேண்டியதான்னு சொல்லி அவன் எஸ்கேப் போயிடறான். உடனே ஹீரோ என்ன பண்ணுறான், வா நம்ம இங்கே ஒரு சூப்பரான ஒரு ஷாப் ஒன்று இருக்குது, அங்கே போயிட்டு வரலாம் சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோனியும் நேராக ஒரு ஷாப்புக்கு போய் நிற்கிறாங்க. அங்கே பார்த்தா ஒரு அழகான பொண்ணு, அந்த பொண்ணுக்கு ஒரு சாங்கு பிடிக்கும், அந்த சாங்கு ஹீரோக்கு பிடிக்க. இதை பார்த்து ஹீரோனி வெறுக்க சும்மாவே அவள் கோவப்படுவா. இதுக்கு மேலே இங்கே சொல்லவா வேணும், இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு அவள் கோச்சிட்டு போயிடுறா. அட என்னையா கொடுமை இது, சரிம்மா பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பொண்ணை பார்த்துட்டு பாய் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புனதும், இதுக்கெல்லாம் ஒரே ஒரு வழி தான் இருக்குன்னு அவன் தம்பியை போய் பார்க்குறான். கதவை டக் கடங்காரனா தான் ஓடி போயிரு, டே நம்ம அண்ணன் வந்திருக்கேன், ஓ வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கூப்பிட, இவன் வழக்கமாக அப்படி கூப்பிட மாட்டானே தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் பேசுவான். என்ன உனக்கும் உன்னோட ஒய்ஃபுக்கு சண்டை, அதை சால்வ் பண்ண ஒரு சொல்யூஷன் அதானே? டே எப்படா தெரியும், இதையா சொல்லி தான்டா நிறைய வீட்டுக்கு வர. ஆனால் இதில் ஒரு டீலிங் இருக்குது, நான் என் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வந்து உன் வீட்டுக்கு தான் வரும், ஓகேவா? இதுக்கு ஓகேனா நான் உன்னோட விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்ல, அடப்பா இப்படி ஒரு டீலான்னு சொல்லிட்டு சரி ஓகே சரி பண்ணால் போதுன்னு ஏதாவது ஐடியா கொடுன்னு சொல்ல, அப்போ அவளும் ஒரு ஐடியா கொடுக்குறான். இந்த மாதிரியா பீஸ்ஃபுல்லாக இருக்கிற இடத்துக்கு போ, ஒரு பார்க்கு ரெண்டு பேரும் போய் பேசிக்கிட்டு நடந்து போயிட்டே போனீங்கன்னா ஜாலியாக இருக்கும், அதே நேரத்தில் உங்கள் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்ல, இது நல்ல ஐடியாவே இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அதே மாதிரி போய் நின்று ஃபோன் அடித்து, பேபி உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ கட் பண்ணிடுவான். ஓ எனக்காக நாய்க்குட்டியை வாங்க போகிறான்னு நினச்சிட்டு ஹீரோனியை அடிச்சு பிடிச்சி வேகமாக வர, பஸ்ஸுலேருந்து இப்படி இறங்கி இப்படி ஓடி வர, கரெக்டாக ஆப்போசிட்டில் ஒரு பஸ் வந்து அடித்து தூக்கிடுது. ஹீரோக்கே ஷாக்கிங்காக இருக்கும், ஐயா பொண்டாட்டின்னு சொல்லி ஓடி வந்து பார்ப்பான். இறந்துடாத அப்படின்னு சொல்லுவானா, பேபி என்னை விட்டு நீ எப்பயும் போக மாட்டல, உன்னை விட்டு நான் எப்பவும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சோகமாக பேசிகிட்டு இருக்க. அவள் இறந்துருவா. அதுக்கப்புறம் ஹீரோ சொல்லவே தேவையில்ல, எப்பயும் போல் தேவதாஸ் ஆட்டம், சரக்கு அடிக்கிறது, டிவி பார்க்குறது, சரக்கு அடிக்கிறது, டிவி பார்க்குறது, இதே வேலையை சுற்றிக்கிட்டு இருக்க. எவ்வளோ நாள் அப்படியே ஹீரோ இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இதே நம்ம ஹீரோ ரொம்ப நாள் காலங்களை ஓட்டிகிட்டு இருக்க. அப்போ தம்பி வரான். என்னடா தம்பி அண்ணன் எப்படி இருக்கான்னு பார்க்க வந்தியா? சீச்சி அதெல்லாம் இல்லை, ரொம்ப அழுக்க வச்சிருக்கேன், க்ளீன் பண்ணி வை, என் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வரேன், எரும மாட்டை பயிலுங்கிறது ஓடி போயிருன்னு சொல்லி அண்ணன் கோவப்பட,
சொல்கிறான்னா எத்தனை நாளைக்கே நினச்ச விஷயத்த நினச்சி அழுந்துக்கிட்டே இருப்பேன், சூப்பரான ஒரு படம் வந்திருக்கு அதை போய் பாரு, நான் சிங்கிளாக இருக்க, நீ கமிட்டட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தம்பி எங்கேருந்து கிளம்பிடுறான். சரி ரொம்ப நாள் ரூமில் தானே இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவாக அந்த படத்தை போய் பார்க்குறான். இதெல்லாம் மோட்டிவேஷன்லாம் கேட்டுட்டு வெளியே வர அப்போது ஒரு குரல், என்னடா அது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா அந்த ஷாப்பில் இருந்த பொண்ணு, ஹே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இவன் பேச, ஹீரோக்கோ அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு பார்த்ததே பிடிச்சிருந்தது, இப்போ வேறு பேசுகிறாளா. ஹீரோவும் அவகிட்ட பேச 2 பேரும் நல்லா பேசிகிட்டு இருக்கும்போது, எனக்கு தெரிஞ்சு சூப்பரான ஒரு ஸ்பாட் இருக்குது, ஓ போகலாமா ஹீரோ கிட்ட கேட்க, ஹீரோவும் சரி ஓகே கூப்பிட்றாளேன்னு போனா, ஏம்மா இதுதான் சூப்பரான ஸ்பாட்டா, செத்து போலவே நிம்மதியாக தூக்கிட்டு இருக்காங்க, நம்ம எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவோம், அவங்க நீ எந்திரிச்சா வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கொஞ்சம் தூரம் போயிட்டு பேய் மாதிரி பயமுறுத்துவாளா. ஹீரோவும் சரி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிட்டு ஓடி பிடிச்சி விளாண்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவை அந்த பொண்ணும் ஜாலியாக பேசிக்கிட்டு கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பொண்ணு சரி நைட் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லி போக, அவளும் ஹீரோ ஏஞ்சல் ஏஞ்சல் நினச்சிக்கிட்டு அப்படியே கதவை கதவெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஏஞ்சல் 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 புலம்பிட்டு இருப்பானா, டிக்கு டக்குன்னு சத்தம், ஆஹா நான் சொன்னது ஏஞ்சல் கேட்டிருக்க போலக்கு, கதவை இப்படி திறந்தா என்னங்க ஐயா ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்கள், இது ஒருவேளை மனப்பிராந்தியாக இருக்குமோ, இருக்காதே செத்து போடுவோம் எப்படி வருவா, மறுபடியும் கதவை திறந்தா என்னங்க ஐயா சொல்லி கத்துவான். அப்புறம் வந்தவளோ அலைக்கா தூக்கிற, செத்து போனவன் வேற ஹல்க அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருப்பாளா. ஹீரோவே ஒத்த கையில் அசால்ட்டாக தூக்கிட்டு, என்னங்க எப்படி இருக்கீங்க, உங்களுக்காக நான் கல்லறையில் கஷ்டப்பட்டு எந்திரிச்சு வந்தேங்க, ஏமா நீ வந்து அங்கேயே படுத்துட்டு இருக்கலாம்ன்ற மாதிரி ஹீரோ ரியாக்ஷன் இருக்கும். ஹீரோவும் ஐயோ இவ வேற கிஸ் பண்ண வராளே, ஏம்மா ஒரு சரி நீ ரொம்ப நாளாக செத்து போய் கிடந்ததுனால ரொம்ப அழுக்காக இருக்க, குளிச்சுட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சி விடுவானே. ஹீரோவும் கதவை லாக் பண்ணிட்டு ஐயோ ஏசுநாதரே என்னை காப்பாற்றுன்னு சொல்லி பதறிட்டு இருக்க, மறுபடியும் சத்தம் கேட்கும், இப்போ எவன்டா வந்திருக்கான்னு சொல்லி கதவை திறந்தா அந்த ஏஞ்சலு, அடிப்பாவி பாதகத்தி அவள் சும்மாவே அடிப்பா, இப்போ பேயா வேற வந்திருக்கா, இது மட்டும் தெரிஞ்சுன்னா குறவலையும் வச்சு கொண்டு போடுவாளே, ஏதாவது சொல்லி சமாளிப்போம், என்னம்மா விஷயம், இல்லை உனக்கும் என்ன பிடிச்சிருக்கு எனக்கும் ஒன்று பிடிச்சிருக்கு, இது லவ் தாண்டி ஜெசின்ற மாதிரி பேசுவாளா. அடிப்பாவி இந்த நேரத்தில் இது தேவையில்லை, இங்கே பாரு எனக்கு போதையாக இருக்குது, எனக்கு இப்போ சரியில்லை, பரவாயில்ல நான் உள்ளே வரேன், இல்லை எனக்கு வாந்தி வரும் பேதி வரும், நான் நைட் என்ன கொரட்டை விடுவேன், பரவாயில்ல நான் உள்ளே வரேன், எதை சொன்னாலும் உள்ளே வரேன்றாலே, இல்லைம்மா நான் இப்போ ஸ்ட்ரிக்டாக சொல்கிறேன், நம்ம நாளைக்கு பார்க்கலாம், இன்றைக்கி நான் பிஸியாக இருக்கேன் வேற மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசி அவனை அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம், நல்ல வேலை ஒரு நிமிஷத்தில் எனக்கு நரகத்தையே சொர்க்கத்தையே அட் அ டைமில் காட்டு போகிறாரு கடவுளையா சொல்லிட்டு ஹீரோவும் இப்படி ஓரம் வந்து என்ன அவ்வளோ வந்துருவாளாமா, எம்மா அதுக்குள்ளே வந்துட்டியா, வந்துட்டேன் இதோ வந்துட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோவை துரத்த, ஹீரோவும் கிச்சன் சைடை போய் தப்பிச்சிடலான்னு பார்த்தா அங்கே வந்து பிளாக் பண்ணிடுவாளாம். ஹீரோவும் ஐயோ மாட்டிக்கிட்டேனே, சரி வேறு வழியில் பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி கிஸ் கொடுக்க வந்தால் அவள் வாந்தி எடுத்துருவா. அடுத்த நிமிஷம் ஹீரோக்கு மூஞ்சே இல்லை. அடுத்த நாள் காலையில் ஷார்ப்பாக ஹீரோ எந்திரிச்சு வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு ஓரமாக உட்காந்துட்டு சேர் போட்டு அவன் தம்பிக்கு ஃபோன் அடிப்பான், தம்பி அப்படின்னு. அவன் பார்த்தா ஏதோ ஒரு கடை முன்னாடி வேலை செஞ்சுக்கிட்டு ஒரு போர்டை சுற்றிக்கிட்டு இருப்பான், சூப்பரான கடை வரீங்களா, போனால் வராது புழுது போனால் கிடைக்காது, இந்த நேரம் பார்த்து ஏன்டா அவன் எனக்கு ஃபோன் அடிக்குது, இந்த நேரம் பார்த்து எவன்டா எனக்கு ஃபோன் அடிக்கிறது, டே நீயா என்ன செத்து போனவா திரும்பிட்டாளா, யாருக்கு அதில் ஊர் சுற்றுற, டேய் வேற புலம்பு தான் பாடுறான்னு சொல்லி கட் பண்ணிட்டு அவன் பாட்டு போக, அட பாவி தம்பி எப்பவுமே ஹெல்ப் பண்ணும், இப்போ மட்டும் கைவாரி விட்டியாடான்னு சொல்லிட்டு இவனை புலம்ப, தம்பியை நம்புறது வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சாத்தானை கொள்வது எப்படி ஓகேன்னு சொல்லி ஒரு புக் எடுக்கிறான். எடுத்த புக்கில் இஞ்சி பூண்டு அதிமதுரம் போன்ற 5 வகை மூலிகையை வச்சு இதை வச்சு சாத்தானை துரத்தலாமா அப்படின்னு சமையலுக்கு தேவையான அத்தனை இன்க்ரீடியன்ஸும் போட்டு ஹீரோ இதை ரெடி பண்ணிட்டு இருக்க. அப்போ ஹீரோயின் பேப் என்ன பண்ணுற சமைக்கிறியா, இவத்து தான் கரெக்டான நேரம், பேப் கண்ணை மூடு, எதுக்காக சொல்கிறான்னு சொல்லி அவ்வளோ கண்ணை மூட அடுத்த நிமிஷம் எடுத்து அந்த பொடியை அப்பி விட்ற, என்ன பே பண்ணிகிட்டு இருக்க, இன்னும் இவன் சாகலை, இல்லைப்பா இது சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், எப்படி இருக்க மசாலா சூப்பராக இருக்கா, அதை நாக்கில் நக்கி பார்க்கணும், நான் மூக்கில் ஏண்டா போட்டு போடுற பைத்தியக்கார அப்படின்னு சொல்லி அவள் கத்திட்டு அவ்வளோ அங்கேருந்து கிளம்பிடுற, ஏமாற்றிட்டான் விட்டுருந்தா எனக்கு பஸ்பமாக்கி இருப்பாளுங்க. 2 ஹீரோவும் அவளை சமாதானப்படுத்துறதுக்காக ஒரு பார்ட்டி கூட்டு போயிட. அப்போ ஹீரோ இதான் நல்ல சான்ஸ், அங்கே ஒரு சரக்கு ஊத்துறவங்கிட்ட போய் எங்கள் யானையே மண்டையை போடுற அளவுக்கு ஒரு சரக்கு வேணுங்க அப்படின்னோன்னா, எதுக்குங்க அவ்வளோ யானையை எதை கொல்ல போகிறீங்களா எதுக்காக அப்படின்னு கேட்டால், இல்லை இப்போ ஒரு யானை வரும், பேபி எப்படி இருக்க வந்துருச்சா அது கொடுங்கன்னு சொல்ல, அவ்வளோ என்னது சரக்கு இது சூப்பராக இருக்குது குடிச்சு பாருன்னு சொல்ல, அவனும் ஊற்றி கொடுப்பான், ஃபஸ்ட்டு கிளாஸ் குடித்தோம் ஒன்றாகாது, செகண்ட் கிளாஸ் குடித்தோம் ஒன்றாகாது, இது குடிச்சு நீ செத்துருவேன், நான் ஆல்ரெடி செத்தவதான்டா அடப்பாவிகளை சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவளை செத்துருவான்னு பார்த்தா குடிச்சிட்டு வெளியே பார்ட்டி முடிஞ்சதுக்கப்புறம் வெளியே வந்து வாந்தி எடுத்துகிட்டு இருப்பாளா. என்னடா இவ சாவா பார்த்தா வாந்தி எடுத்துகிட்டு இருக்கா, சரி இதான் நல்ல சான்ஸ், இவளை கொன்ற வேண்டியதான் சொல்லி ஹீரோ ட்ரை பண்ணா, எப்படி இருக்கு அப்படின்னு ஹீரோ அந்த பொண்ணு கூப்பிட, ஷாப் பொண்ணு கூப்பிட, ஹீரோவும் இவளை தள்ளி விட்டுட்டு ஏமா எப்படி இருக்க நல்லா இருக்கியா இவள் ஃப்ரீயாக இருக்கியா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. ஹீரோக்கு அப்போ தான் ஞாபகம் வருது, இன்னும் அவள் இங்கே தானே இருக்கா, இல்லை நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், என்னோட சொந்தக்காரன் வாந்தி எடுத்துகிட்டு இருக்கான், அந்த வாந்தி எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அவளை ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போயாகணும், சாரி வேறு ஏதாவது ஃப்ரீ டைமில் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்தோட ஹீரோ கிளம்பிடுறான் ஹீரோனை கூட்டிகிட்டு. நம்ம ஹீரோவும் சரி ஹீரோனை கஷ்டப்பட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து அப்படியே கதவு முன்னாடியே வந்து விழுந்துற,
கதை கிட்டத்தட்ட நம்ம ஹீரோனை தூக்கிறதுக்கு முக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக அவன் தம்பிக்கிற வரான். எங்கள் அண்ணன் ஒரு ஜென்டல்மேன், பொண்ணுங்கிட்ட எப்படி நடந்துப்பான்னு தெரியுமா? அட பாவி, பட்ட பகல் பங்குனு வெயில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி இவன் கத்த. அவ்வளோதான், அந்த கூட இருந்த பொண்ணு ஓடிடுறா. இப்போ ஏற்பட்ட காஜி முத்தணும்னு சொல்லிட்டு அவள் ஓடிடுற. ஹீரோ, டே தம்பி ஹெல்ப் பண்ணுறா, சரி வா அண்ணனா போயிட்டா அப்படின்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி இவன் காலை பிடிச்சி, டே செத்து போன எப்போ உசுரோடு இருக்கா, இவளை மார்ச்சரி கூட்டு போகணும், இல்லை பெட்ரூம் கூட்டு போகணும், இல்லை இவளுக்கு பெட்ஷீட் போற்றி விடணும், இல்லை இவளுக்கு மண்ணை தூண்டி போடணும், குழி நோண்டி போடணும்னு அவன் தம்பி சொல்ல, இல்லை உசுரோட தான் இருக்கான்னு சொல்ல அவன் முழிப்பா பாரு. தம்பிக்காரனும் அரண்டுருவான், அந்த இடத்துல ஓடியே போயிடுவான். அதுக்கப்புறம் காலையில் ஆக அவன் கேர்ள் ஃப்ரெண்டு பேசுகிறா, எதுக்கு உங்கள் தம்பி ஓடி போனான், அவன் பேயை பார்த்தாமா அதாம ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லி பேசிட்டு, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? நம்ம ரொம்ப நாள் லவ் பண்ணுறோம். ஆமாம். நம்ம ரொம்ப பாசமாக இருக்கோம். ஆமாம். நம்ம சண்டையை போட்டதில்ல. ஆமாம். எதை கேட்டால் ஆமான்றாலே. இல்லை, எனக்கு ஒரு சின்ன பிரேக் வேணும். அதுக்கு அப்படின்னு சொல்லி கீழே அந்த ஃப்ளோரை உடைப்பாளா? அதனால நம்ம கொஞ்ச நாள் ஐயா அப்படின்னு சொல்லி அது எல்லாத்தையும் உடைக்க. ஏமா அது 1 லட்சமா? நச்சமாவது நொச்சமாது என்ன விஷயம் சொல்லு அப்படின்னுவா. இவ்வளோ பயங்கரமாதி கேட்குறாளே. இல்லை, நம்ம நைட்டு ஒரு பார்ட்டி இருக்குது, அதுக்கு நம்ம போகலாமா அப்படின்னு சொல்ல, அவ்வளோதான் ஹீரோனிக்கே ஒரு சந்தோஷம். ஹீரோ அழகாக தூக்கி மேலே தூக்கி வச்சு கொஞ்சம் சும்மாவே இப்படியோ பாசத்தை காட்டுறாளே, கோவம் வந்து அடித்து சொருகிடுவா. சரின்ட்டு அவளை பேசி முடிச்சதுக்கப்புறம் ஹீரோ இங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயாகணும்னு சொல்லிட்டு அவன் கடைக்கு போகிறான். அங்கே போய் பார்த்தா அந்த பொண்ணு அங்கே வந்துடுறான். வந்தவள ஹீரோவை பார்க்க, ஹீரோ அந்த பொண்ணை பார்க்க கரெக்டாக சிவபூஜையில் கரண்டி போன மாதிரி ஃபோன் அடிக்கிறா. பேபி ஐ லவ் யூ. என்னது இஞ்சி மரப்பா 5 கிலோவா? பேபி நான் உனக்கு பிடிச்சிருக்கு அது இதுன்னு. என்னது கிராம்பு வேணுமா? நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னப்பா. ஓ ஓகே, என்னடா இப்படி பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவளுக்கு புரியாமல் இருக்க. அங்கே இருக்க அந்த பொண்ணுக்கு புரிஞ்சிருது. சரி இவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, அப்போ நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ அமைதியாக இருக்க. நம்ம பையில ஃபோனை வச்சுட்டு, இல்லை நாளைக்கு ஒரு பார்ட்டி இருக்குது, நாளைக்கு நம்ம 2 பேரும் வெளியே சுற்றலாமான்னு சொல்லிட்டு ஹீரோ பேசி முடிக்க அந்த பொண்ணுக்கு ஓகே ஆகிடுது. ஆனால் மச்சாயனை காப்பாற்று, தம்பியனை காப்பாற்று, உங்கள் அண்ணனை காப்பாற்ற மாட்டியா? மாட்டேன்டா டேய். பொசில் இப்படி சொல்லிடாதடா. எப்பட்றா அவள் சும்மாவே அடிப்பா, இதில் பேயா வேறு இருக்கா, என்னெல்லாம் தூக்கி இப்படி சொருகிடுவாயா? இல்லைடா தம்பி, உன்னை விட்டால் எனக்கு யாரும் இல்லை, நீ தான் எனக்கு உதவி பண்ணியாகணும் அப்படின்னு சொல்ல, அவனும் யோசிச்சு பார்த்துட்டு சரி உனக்கு உதவி பண்ணுறேன், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது கேளு. காலைல எந்திரிச்சதும் அப்படின்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி மார்னிங் தான் கட்டுறாங்க. ஹீரோவும் அப்படியே ஒரு கவர்லாம் போட்டு விரித்து வச்சுக்கிட்டு இவளை போட்டு தள்ளுறோம். இந்த கவரில் ஜிலேபி மடித்து போடுறோம், மடித்து தூக்கி போட்டு புதைச்சிடுறோம். அவ்வளோதான் வேலை முடிஞ்சின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. கரெக்டாக ஓ பேபி என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்து கேட்க, அது அப்படின்னு அமைதியாக இழுத்துக்கிட்டு இருக்க. அப்போ ஹீரோனையும் யோகா மேட்டை போட்டு யோகா செய்கிறேன்னு பேரில் எலும்பை முறிச்சிக்கிட்டு அவட பண்ணுறதை பார்த்துட்டு ஹீரோக்கா அல்ல விட்டுரும், ஐயோ எலும்பே இந்த உடைக்கிறாளே அப்படின்ட்டு ஹீரோ இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அவள் கண்ணை மூடி தியானம் பண்ணிகிட்டு இருக்க. ஹீரோவும் கத்தி எடுத்துரு, கழுத்தை அறுத்துடலாம், அவளை கொண்டுடலான்னு சொல்லி பிளான் பண்ணுவானா. அதுக்கப்புறம் கட் பண்ணி ஹீரோட தம்பி தான் கட்டுறாங்க. அவன் எப்பயும் போல் இங்கே கடைக்கு வாங்க, சூப்பராக இருக்கும், செமையான பர்கர் இருக்குது, சூப்பரான ஸ்மூத்தி இருக்குது, போனால் வராது, பொழுது போனால் கிடைக்காதுன்னு பேசிகிட்டு இருக்க. கரெக்டாக அவன் அண்ணன் வந்துடுறான். டே அண்ணா பர்கர் டேஸ்ட் பண்ணி பார்க்குறியா? அதெல்லாம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி பேக்கை கொடுக்க, சூப்பர்ரா ஒரே சீவிட்டியா அந்த மூதேவியை அப்படின்னு சொல்லி பேக்கை ஓப்பன் பண்ணி கத்தியை பார்க்குறான். இன்னும் ரத்தமே வரல. அவள் அப்போ வித்தியாசமான ஜந்துவா, ஏன் போய் ரத்தம் வரல? இல்லை நான் அவளை கொல்லவே இல்லை. டே செத்தவளை கொல்றதுக்கு உனக்கு என்னடா பிரச்சனை? அவள் உசுரோட கொல்லோ செத்தாலோ என்னால் அவளை கொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல, என்னடா நீ இப்படி பண்ணிட்ட, சரி வேற ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் தம்பி ஒரு ஐடியா கொடுக்குறான். காலைல எந்திரிச்சதும் எப்பயும் போல ஹீரோ எனக்கு கடையில் வேலை இருக்குமா, நைட்டு நம்ம கிளம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்கேருந்து ஓடிடுறான். அடுத்த நிமிஷமே இவன் அங்கேருந்து ஓடி போய் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க, தம்பிக்காரனும் இங்கே ஒரு டிவிடி இருக்குது அதுக்கு, அதனால அந்த டிவிடி மட்டும் எனக்கு வேணும்னு சொல்லி இவன் பேச, அவள் ஒய்ஃபா விடவே மாட்டேங்கிறா, உள்ளே வர முடியாது, உள்ளே விட மாட்டேன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கேன். டிவிடி இல்லாமல் நான் போக மாட்டேன், இல்லைனா இங்கேயே எல்லாரையும் கூட்டு வருவேன்னு சொல்ல, சரி உள்ளே வந்து தொலைன்னு சொல்லிட்டு அவனும் தேடுறான். தம்பிக்கும் வேற ஒரு டிவிடி கிடைக்குது. இன்னும் சாத்தான் கிட்ட மாட்டினா பாவமான பிள்ளையா, இது நல்லா இருக்கே, இதை போட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு அவனை டிவிடியை போட்டு பார்த்துட்டு இருக்கான். அந்த பக்கம் பார்த்தா ஹீரோவும் அந்த கேர்ள் ஃப்ரெண்டும் கல்லறை இருக்கிற இடத்துல உட்காந்து பேய் படமாக பார்த்துட்டு அவங்க எப்பயும் போல் காருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே இருக்க தம்பிக்காரனும் கத்தியை பொறுமையாக எடுக்கிறான். அங்கே இருக்க சீன்லேயோ ஒரு சயின்டிஸ்ட் ஒரு பொண்ணை கொன்று பிரெயினை நோண்டிகிட்டு இருக்க. இங்கே இருக்க இந்த ஒய்ஃபுக்கு ரொம்ப வெறியாகுது, எனக்கு பிரெயின் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு தம்பிக்காரன் நெத்தி பிடிச்சி கடிக்க, அந்த பக்கம் ஹீரோனியை நம்ம ஹீரோவை போட்டு கடிக்க, இங்கே இவன் ரத்தத்தை குடிக்க சதையை பிடிச்சி கிழிக்க, 2 பேரும் மாற்றி கடிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோ ஒரு தம்பியை காப்பாற்றுக்கே சொல்லி கத்தியை வச்சு அட்டாக் பண்ணிட்டு உருண்டுட்டு இருக்க. அங்கேயோ இவனுங்க ரொமான்ஸ் இல்லை ஊரில், இங்கே இவனுங்க கடிக்க மாறி போகுது. அவள் காதை பிடிச்சி கடிக்க, இவன் சதையை பிச்சு எடுக்கிறா.
அங்கே மாறி மாறி இவங்க கடிச்சிக்கிட்டு இருக்க ஒரு கட்டத்துக்கு மேலே தம்பிக்காரனா சோழி முடிஞ்சிச்சு. ஹாப்பி இன்று முதல் ஹாப்பின்னு சொல்லி கதவை திறந்து தம்பின்னுவானா பார்த்தா அவங்க ஒய்ஃப் இருப்பா. இன்னது இவங்க குத்துக்களாக இருக்கான், இங்கே வந்து மலையை காணுமே, எங்கேயே இங்கே இந்த மலை மாட்டை காணுமேன்னு சொல்லிட்டு அவனும் எங்கேன்னு தேடுவான். ஏ பேபி எப்படி இருக்க, நல்லா இருக்கேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. ஹீரோ அங்கே இங்கேருந்து பார்த்து கடைசியில் தம்பியை கண்டுபிடிச்சிட்றான். என்னது என் தம்பி என் செத்து போயிட்டா அப்படின்னு சொல்ல, உன் தம்பி பாதி தான் சாப்பிட்ருக்கேன், உன் குடும்பமே சரியில்லை, நல்லா இல்லை, ஏன் நீ என் குடும்பத்தை இழுக்கிற, பின்ன டேஸ்ட்டாகவே இல்லை தெரியுமா அப்படின்னு அவன் சொல்ல, அடிப்பாவே தின்னது இல்லாமல் என் குடும்பத்தையும் இழுக்கிறாளே சொல்லிட்டு ஹீரோவான் சரி பேபி எனக்கு ஹாட் பாத் ரெடி பண்ணு, ரொம்ப சூடாக இருக்கணும்னு சொல்ல அவ்வளோ சரின்னு போயிட்டு ஹாட் பாத் ரெடி பண்ணிட்டு இருக்க. ஹீரோ இதாண்டா சான்ஸ்ன்னு சொல்லி ஒரு அலமாரி எடுத்து முன்னாடி முட்டு கொடுத்துட்டு இங்கேருந்து போயாகணும்னு சொல்லி 911க்கு ஃபோன் அடிப்பான். அவனும் ஃபோன் அடிச்சதுக்கப்புறம் ஃபோன் எடுக்கிற மாதிரி தெரியல, விட்டா இவன் வந்துடுவான்னு சொல்லிட்டு வீட்டை விட்டே ஓடிடுற சருன்ட்டு. ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடிடுற. அப்போ ஹீரோனையும் பார்க்குறா. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தா அந்த ஒய்ஃபுக்கு டவுட் ஆயிடுது, என்ன புருஷன் நான் காணுமே சொல்லிட்டு கதவை உடச்சிட்டு ஓட்ட வரா. வந்தால் அங்கே ஃபோன் மிஸ்டு கால் வருது. என்னன்னு பார்த்தா ஏ பேப் எப்படி நைட்டு ஜாலியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கு. இதை பார்த்ததும் நம்ம ஹஸ்பண்ட் நமக்கு சீட்டிங் பண்ணுறான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோட நான் உன்னை சாப்பிட போகிறேன் அவ்வளோ ஏ நாட்டி அப்படின்னு சொல்ல தலைவிக்கா செம்ம கோவம் வருது. விடவே கூடாது, அவளுக்கு கொந்தாண்டியை கொள்ள வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க இந்த கிளம்பிடுறான். நம்ம இரவன் ஐயா போலீஸ் ஐயா கேளுங்க, செத்து போன என் பொண்டாட்டி வந்து என் தம்பியை கொண்டுட்டா, அது மட்டும் இல்லாமல் பாதி சாப்பிட்டுட்டா தெரியுமான்னு சொல்ல போலீஸ்காரனோ தம்பி காலையிலே இதை சரக்கடிச்சிட்டு வந்தியா, யார்கிட்ட உளறிட்டு இருக்க, எப்படா அதெல்லாம் நடக்க சொல்லி இவன் புலம்பிகிட்டு இருக்க. அப்போது மைக்ட்டு உடனே 101 இந்த இடத்துல ஒரு க்ரைம் நடந்துட்டு இருக்கு, சீக்கிரம் வாங்க, இங்கே இடம் நொறுங்கிட்டு இருக்கு, ஐஸ்கிரீம் கடையே டேமேஜ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஐயோ என் பொண்டாட்டி தான் அதுக்காரன்னு சொல்லி ஹீரோ வேகமாக ஓடி போகிறான். ஐயோ இங்கே வீட்டில் தான் இருப்போம் சொல்லி அங்கேருந்து வேகமாக ஓடி போகிறான். போய் பார்த்தா பொண்டாட்டி என்னடானா அந்த கேர்ள் ஃப்ரெண்டை கட்டி போட்டு வச்சிருப்பா. ஏம்மா என்னம்மா பண்ணுற, இதுக்கு இது பண்ணுற, அவளை விட்டுருன்னு சொல்ல, இல்லை பேப் நீ என்கிட்ட உண்மையை சொல்லி ஆகணும், நீ தான் சீட்டிங் பண்ணுற, உண்மையை சொல்லுங்க, நீ தான் நீ முதல்ல உண்மையை சொல்லணும், செத்து போல நீ எப்படி கலரை விட்டு அழகாக எதிர்த்து வந்து பேப் எப்படி இருக்குன்னு கேட்டால் எப்படி என்னோட ரியாக்ஷன் இருக்கும், உண்மையை சொல்லு அப்படின்னு ஹீரோ வந்து இவளை பார்த்து கேட்க, அப்போ நீ என்ன லவ் பண்ணலையா பண்ண, ஆனால் இத்தனை இப்படி அழுகி போனால் டெட் பாடி எப்படி லவ் பண்ண முடியும், விட்டுரு என்ன இதுக்கு மேலே வேணாம், நீ உங்கள் அம்மா கூட போயிருன்னு சொல்ல. ஓகே அவளும் சோகமாக அழுந்துட்டு நல்ல வேலை நம்ம பேசின நல்ல வார்த்தைக்கு கேட்டு திருந்திட்டா, அப்படின்னு நீ என் கூட அடிச்சு கொண்டாடி என்ன ஏண்டி கொல்ல பார்க்குறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் மாட்டுக்கதான் அடிச்சுப்பாங்களா. டபிள்யூ ஒரு ஸ்நாக்கை தூக்கி போட்டு அவளை அடிச்சிட, அவ்வளோதான் அவள் கீழே விழுந்த ஃபோர்ஸுக்கு ஹீரோனியோட சேரும் உடஞ்சிட. 2 பேரும் எந்திரிச்சு வந்துடுறாங்க. அவள் வந்து ஹீரோவை பிடிச்சி கடிக்க, இவள் வந்து அந்த பிள்ளைய பேய் பொண்ணை போட்டு அடிக்க, மாறி மாறி அடிச்சிட்டு இருக்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவளை நாக் அவுட் பண்ணிடுறாங்க. அவ்வளோதான் ஹீரோ வந்து என்னை மன்னிச்சிரு, உன்ட்டு நான் அப்பயே சொல்லணும்னு நினச்சேன், இப்போ எப்படியே அவன்கிட்ட சொல்ல முடியுதேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. அவ்வளோ திடீர்னு எந்திரிச்சு வந்து ஹீரோட மண்டையை போட்டு கடிப்பா. நம்ம ஹீரோ கதவை காப்பாற்றுக்க யாராச்சும் காப்பாற்றுக்க, இவ்வளோ செருப்பை எடுத்து மண்டை அந்த பேயை போட்டு அடிக்க. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும், இவ கீழே விழுந்துருவா. ஐயோ இவட்ட வந்து எப்படா தப்பிக்கிற பார்த்தா திடீர்னு ஒரு கத்தி வந்து நெஞ்சில் சொருகி தூக்குவானா, டொம்முன்னு கீழே விழுகும். யாரான்னு பார்த்தா அவன் தம்பி செத்து போய் பேயை வந்த அவன் இந்த பேயை கொண்டு போட்டான். அவ்வளோதான், அண்ணா நான் வந்துட்டேன்டா எப்படி இருக்க, கொய்யால நீம்பக அகோரமாக இருக்கடான்னு சொல்லிட்டு அப்பாடா ஒரு வழியை அவளை கொண்டுட்டோம். சரி வாங்கியா அவளை அடக்கம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆழமாக ஒரு குழியை நோண்டி அதில் போட்டு புதைச்சிட்றாங்க. ஹீரோவும் அந்த கேர்ள் ஃப்ரெண்டை ஒன்றா சேர்ந்து கடையை ஒன்றா நடத்திட்டு இருக்க. 2 பேருக்கும் ஒரு வேலை பிடிச்சி போச்சு, அதனால ப்ரொப்போஸ் பண்ணிடுறான் ஹீரோ. சரி ஓகே எல்லாமே நல்லா போகுது, தம்பிக்கார என்ன நான் வந்து பேயா மாறினேன்னு சொல்லி காமிச்சா அவன் கடமை உணர்ச்சிக்கு அளவே இல்லை. ஐயா போனால் வர்றது பொழுது போனால் கிடைக்கிது ஜாம்பி பர்கர் ஷாப் வாக்கு ஐயா சொல்லிட்டு கத்துவான் லேடியை பார்த்துட்டு.